குட் மார்னிங் பிள்ளைகள். கதைக்க விளங்குதானே? பிள்ளைகள் கதைக்கிறது கிளியரா விளங்குதா? ஓம் சார். சரி, விடயத்துக்கு வருவோம். நிறைய பேருக்கு எக்ஸாம் பேப்பர் பற்றியே தெளிவில்லை. நிறைய கேள்விகள் திருக்குறள் எப்படி செய்கிறது, கம்பராமாயணம் கட்டாயம் செய்யணுமா, அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கு பேப்பர் பற்றியே, தமிழ் பேப்பர் பற்றி. ஏனென்றா பெரும்பாலான நாட்கள் ஸ்கீம் மாறி வந்திருக்கிறீங்கள், சில நேரங்கள்ல அதில் பற்றி படிக்காம இருக்கிறீர்கள், அப்படி நிறைய தெளிவில்லாம இருக்கிறீர்கள். சரி, அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்று தந்துட்டு அடுத்த செக்ஷனுக்குள்ள வாரேன். சரிதானே? ஓகே. உங்களுக்கு தெரியும் நாங்கள் எத்தனை பார்ட் 1 எத்தனை கேள்வி செய்யணும் என்றும் தெரியும். நான் முதலாவது கிளாஸ்ல விராதாக்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு இருக்காது. இப்ப நீங்கள் இருக்கிற காலத்துல இப்படி நாங்க ஒர்க் பண்ணணும், படிக்கிறத மட்டும் படிச்சா போதுமா, அல்லது என்ன செய்யணும், எப்படி படிக்கணும் என்ற விஷயங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தல் தாரேன். மற்றது எந்தெந்த கேள்விகள் கூட நாங்க செய்யணும், எதை எதை நாங்க படிக்கலாம், ஒன்றுமே தெரியாது, படிக்கிறத மட்டும் படிச்சா சரியா? ஓகே, பாப்போம். நான் சொல்றதுல நோட் பண்ணி வச்சு போட்ட பிள்ளை நீங்க அதில் நீங்க ஒருக்கா படிக்க தொடங்குங்க. சரிதானே? எது எது எனக்கு தெரியும், எது எது தெரியாது. சரிதானே பிள்ளைகள்? முன்னாடி சொன்னால் சும்மா ஷோர்ட்டா சொல்லி போட்டு போறேன். சரிதானே? இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு இப்ப இதுல இது பார்ட் 1க்குரிய பேப்பர். பார்ட் 1க்குரிய பேப்பர்ல நான் முதலாவது கேள்வி கட்டாயம் செய்யணும். முதலாவது கேள்வி கட்டாயம் செய்யணும். இந்த கேள்வி முதலாவது கேள்வி கட்டாயம் செய்யணும். அதுல என்ன வரும் என்றா சங்க பாடல்கள் கேள்வி வரும். சங்க பாடல்கள் என்றா மொத்தம் 9 சங்க பாடல்கள் இருக்கு. சங்க பாடல்கள் கேள்விக்கு 9 பாடல் சங்க பாடல் நாங்கள் 26க்குரிய கிளாஸ்ல நாங்க தொடக்கத்துல இருந்து படிச்சதுல 9 சங்க பாடல்களும் படிச்சிருக்கிறோம். 9 சங்க பாடல்ல இருந்தும் எப்படி கேள்வி வந்திருக்குது என்றது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். சரி, நான் விடயத்துக்குள்ள போவோம். எப்படி வந்திருக்கின்ற விஷயத்த பார்ப்போம். அப்ப நாங்க எப்படி 9 சங்க பாடலுக்கும் ரெடி ஆகுறதுண்டா, முதல் ஃபைனல்ல வந்த சங்க பாடல்கள் எடுத்து பாருங்க. எனக்கு 9 சங்க பாடல், இத்தனை சங்க பாடல் தெரியும், தெரியாது, அதே ஒருக்கா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் இனி பேப்பர் கிளாஸ்லயும் ஏதாவது சங்க பாடல் உங்களுக்கு தெளிவில்லை என்றால் நான் சொல்லி சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரிதானே? 9 சங்க பாடல்னா உங்களுக்கு தெரியும் என்ன 9 சங்க பாடல். நம்ம படிப்பிக்க தொடங்கியே சொன்னா பேப்பர் கிளாஸ்லயும் சரி, மற்றது இந்த ரிப்பீட்டு கண்டு தொடக்கின கிளாஸ்லயும் சரி, முதலாவது 9 சங்க பாடல்களையும் கீழே கீழே எழுதி கொள்ளுங்கோ. பெறாத சங்க பாடல்களை நான் முதன்மைப்படுத்தி படிப்பிப்பேன். அதுல 2019ஆம் ஆண்டு வந்த சங்க பாடலையும் நான் படிப்பிச்சு விடுறேன்ட்டு 4 சங்க பாடல் வராத 4 சங்க பாடல் படிப்பிச்சு விட்டு நான் இந்த ரிப்பீட்டுக்குரிய ஒன்று தொடக்கினால 26 வகுப்பிள்ளைகளும் இருக்கிறீங்க. அது ஞாயிறும் திங்களும் நடக்கிறது, அதுல நான் படிப்பிச்சேன். அதுல ஒன்று இந்த விளையாடாயமுடு என்ற பாட்டை படிப்பிச்சேன். பாடல் படிப்பிக்கே நான் உங்களுக்கு சொல்லித்தாரது அரும்பதங்கள் முக்கியமானது. எந்த பாடல் படிச்சாலும் முதலாவது அரும்பதத்துக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்கோ. அரும்பதம்னு சொல்லிட்டு நான் அதை ஏன் அரும்பதம் நான் உங்களுக்கு முதன்மைப்படுத்தி சொல்லித்தாருனான்டா, அரும்பதங்கள் கூட கேள்வியில வரலாம். அந்த அடிப்படையில பிள்ளைகள் இந்த விளையாடாயமுடு என்ற பாடல்ல இந்த PDF எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கு. ஏன் இந்த PDF ஷேர் பண்ணாண்டா, இந்த PDFல வந்து 19 தொடக்கம் 24 வரையான வந்த அந்த ஃபைனல் பேப்பர் ஒரு அழகழகா இருக்குது. அப்ப இப்ப நான் சொல்றது இப்ப முதலாவது அழகில என்ன சங்கப்பாடல் வரும். பார்ட் 1ல முதலாவதுல ஆனாக்கள்வி 9 சங்கப்பாடல் அன்னைக்கு இந்த 9 சங்கப்பாடல்ல இருந்தும் இப்படி எனக்கு இப்ப தெரிஞ்சது இந்த சங்கப்பாடல் மட்டும்தான். நான் இப்ப ஸ்கீம் மாறி வந்திருக்கிறேன். எனக்கு சங்கப்பாடல் 9 இருக்குதான். அதாவது அந்த நான் படிப்பிச்ச அந்த 4 சங்கப்பாடல் தான் தெரியும், மற்றதில் சும்மா வாசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு அதுகளை பற்றி தெளிவு இல்லை. ஆனாலும் நான் சும்மா பார்க்கிறேன் எப்படி கேள்வி வருதுன்ற விஷயம். சரிதானே? அப்படி நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய தொடங்க. ஒன்றும் தெரியாத ஆக்களை வச்சுக்கொண்டு தான் சொல்றேன்.
சரி, அந்த படிப்பிச்ச 4 சங்கப்பாட கிளாஸ்ல நான் இருந்த அப்ப அதுகள் எப்படி வெறுமண்ட விஷயம் நான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு சங்கப்பாடலுக்குள்ள போட்டு விட்டேன். சங்கப்பாடலுக்குள்ள பிடிஎஃப் ஒன்றும் போட்டு விட்டேன். நிறைய 9 சங்கப்பாடல் அடிப்படையாக கொண்டு அதுல கேட்கப்பட்ட கேள்விகள். இப்ப ஃபர்ஸ்ட் அதுகளை பார்த்தாலும் நான் சில கேள்விகள் சொன்னாலும் நீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இந்த சங்க பாடலுக்குள்ள எப்படி கேள்வி வரலாம், ஒரு பாடல்லையும் கேள்விகள் வரும். அப்ப முதலாவது கேள்வி வந்து இந்த அரும்பதங்கள் கூட கேட்கப்படலாம். அப்ப இதுவரைக்கும் வராத சங்க பாடல்கள் 3 சங்க பாடல் இருக்குது. நகுதற்கிணறே, படுமழை பொழிந்த, அடுத்தது வாரலும் சேரி, அடுத்தது வந்து பாக்கிக்க இது இந்த மூன்றும் பெறாது, வாரம் சரி இந்த மூன்றும் பெறையில. அதை விட இன்னொரு பாட்டு என்ன, இன்னொரு நூல் என்னண்டா போன முறை எக்ஸாமில விராத, சரிதானே, போன முறை எக்ஸாமில விராத அந்த வந்த 2019ஆம் ஆண்டு வந்த பாடல் இந்த விளையாடாய முழுவையும் படிப்பிச்சு விட்டேன், சரிதானே. இதுகள் எப்படி கேள்வி வரும் என்றாலே முதலாவது அரும்பதங்கள் மிக மிக முக்கியமான. ஏனென்றா அந்த அரும்பதங்கள் கூட கேள்வியில வந்திருக்கு. இங்க பாருங்க, இதுல கூட அரும்பதம் வந்திருக்கு, ஒரு தடவை வந்திருக்கு. அப்ப எல்லா பாடல் படிக்க இங்க அரும்பதங்கள் விளங்கி படிக்கணும். காலண்டா என்ன, அகையண்டா என்ன, விளரண்டா என்ன, நெரலுமண்டா என்ன. அப்படி நீங்கள் வெறாத பாட்டு, இப்ப ஒரு பாட்டு படிக்கிறீங்கன்னா அதுல வெறாத என்ன அரும்பதங்கள் நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும், சரிதானே. இது ஃபர்ஸ்ட் ஓகே தானே. மற்றது இதுகளுக்கு எப்படி விடை எழுதுறது, இதுகளுக்கு இப்ப உதாரணம் வந்து அரும்பதம் கேட்ட அரும்பதத்துக்கு எழுதுவீங்க. இப்ப இதுல பாருங்க, முதலாவது கேள்வி, உணர்த்த கருதியதை நேரடியாக வந்தை குறிப்பால் உணர்த்திய தோழியின் மதிநுட்பம். அது ஒரு பந்தி மாதிரி எழுத போறீங்க. இப்ப உணர்த்த கருதியதை தோழி நேரடியாக இங்கே குறிப்பிட்டு கூறவில்லை, அப்ப மறைமுகமாகவே எடுத்து காட்டியிருக்கிறாள். அந்த அடிப்படையிலே 2 விடயங்களை கூறுவது அவளுடைய நுட்பமாக காணப்படுகின்றது. ஒன்று, பகற்குறியை மறுப்பது. அதாவது நாம் சிறுவர்களாக இருந்த போது, நாங்கள் என்ன தோழியர் கூட்டமாக விளையாடி கொண்டிருந்த போது எடுக்க மறந்த ஒரு புன்னை விதையானது முளை தோன்ற, அதை பால் கலந்த நெய் கலந்த பாலை ஊற்றி நாங்கள் சந்தோஷமாக வளர்க்க, அதை பார்த்த அன்னை, நீங்கள் வளர்க்கின்ற இந்த புன்னை உங்களை விட சிறந்ததென்றும் உங்களுக்கு அது தங்கை முறை என்றும் அம்மா கூறினாள். அதனால் தங்கைக்கு முன்னர் உன்னோடு தலைவி காதல் செய்து சல்லாவிப்பதற்கு வெட்கப்படுகின்றாள் என கூறி பகற்குறியை நுட்பமாக மறுத்துள்ளாள். அடுத்ததாக, நீ இவளோடு பேச விரும்பினால் நிறைவான நிழல்கள் வேறு இருக்கின்றன என கூறி திருமணத்தை நோக்கி நகர்த்தி இருக்கின்றாள். இதுவே அவளுடைய நுட்பமாக காணப்படுது. இப்படி நோம்புல எழுதினீங்களா, சரி சரிதானே. பொருள் கேட்டா, இப்ப பாட்டுல வந்து ஒரு இடவரியில இருந்து பொருள் கேட்டா, இந்த பாட்டுகள் வாரதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை, இப்ப வந்ததுகள்ல இப்ப படுமழை பொழிந்த பெரிய பாட்டு, நகுதற்கிணறே பெரிய பாட்டு, ஒரு இடவரியில இருந்து பொருள் தொடக்கி சென்றா, இப்ப அன்னை கூறினாள் ரெண்டுதான் இவ்வளவு தான் தந்திருக்கேன் வைங்க. அன்னை கூறினாள், புன்னை அது சிறப்பை, அப்படி தந்த வரிக்கு தான் எழுதணும், சரிதானே. அப்ப கேட்கக்கூடிய கேள்விகள் இதுல 2 வகையான பாடல் இருக்கு. ஒன்று அகத்திணை பாடல்கள், இன்னொன்று புறத்திணை பாடல்கள். அகத்திணை பாடல்கள் 6 பாடல்கள் வருகுது, புறத்திணை பாடல்கள்ல 3 வருகுது. புறத்திணை பாடல்கள்ல ஒரே ஒரு பாடல் வரையுது, இது நகுதற்கணறி. அதை விட மிச்ச பாடல்கள் வந்திருக்கு, சரிதானே பிள்ளைகள். இது ஃபர்ஸ்ட் ஓகே தானே. சங்க பாடல்ல ஏதாவது உங்களுக்கு தெளிவில்லை, இப்படி வருமா அப்படி வருமா, சரிதானே. பாருங்க, இது பண்ணா கேளுங்க, சரிதானே. அரும்பதங்கள் படிச்சு வச்சிருக்கணும் பிள்ளைகள். பொருள் அரும்பதம் படிச்சா பொருள் அப்படியே சேர்த்து எழுதுவீங்க. பொருள் சங்க அகத்திணை பாடல்ல கேட்கக்கூடியது அகத்திணை பண்புகள், முதல் கருவுரி குறித்த ஆராய்க, சரிதானே. அணிப்பயன்பாடுகள், நுட்பங்கள், இப்படியான கேள்விகள் தான் கூட வரும். இதுல ஏதாவது கேள்விக்கு எப்படி எழுதணும், ஏதாவது தெளிவில்லை என்ன கேளுங்க ஃபர்ஸ்ட் இருக்கா. சங்க பாடலுக்குள்ளே நான் அடுத்த செக்ஷனுக்கு போக போறேன். சங்க பாடலுக்கு ஏதாவது தெளிவில்லாட்டி கேளுங்க. சங்க பாடலுக்கு இப்படி கேள்வி வந்த மாதிரி அகத்திணை பண்பண்டு கேட்டா பிள்ளையார் ஒரு வரியில கொடுக்கணும் இல்லை, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எழுதி. இப்போ இந்த 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 கண்டுதன் பயமொழி என்ற பாடல்ல அகத்திணை பண்புகளை இந்த கேட்டிருக்காங்க தானே, அகத்திணை இலக்கிய மரபினை எடுத்து காட்டுக என்று கேட்டா, முதலாவது இப்பாடலிலே எந்த நிலத்துக்குரிய காதல் பிள்ளைகள் எடுத்து காட்டப்படுது. இந்த பாடல்ல எந்த நிலத்துக்குரிய காதல்,
மருத நிலம். என்னடா இது? கன்றுதன் பயமுலை எக்ஸாம்பிள் தான் இருக்கிறீங்கள். குறிஞ்சி நிலம். டப்பண்டு கதைங்க. ஒரு சில பிள்ளைகள் தான் கதைக்கிறீங்கள். எனக்கு கொஞ்சம் இயலாது. ஆனாலும் நாங்க படிக்கணும், விஷயங்களை கொண்டு போகணும். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா உங்களுக்கு விடயங்கள் இல்லாம போயிடும். ஏதாவது சொன்னா தான் நீங்க அதை படிப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் எடுக்கிறேன். நான் சொல்லிக்க நீங்க கதைக்காம இருந்தீங்களா நான் என்ன செய்யறது? தயவு செய்து கதையுங்க பிள்ளைகள், விஷயங்களை சொல்லுங்க. தெரிஞ்சது சரியோ பிள்ளையோ சொல்லுங்க. பிள்ளையண்டா பிறகு திருத்தி கொள்ளும். சரியண்டா தெரிஞ்சதை சொல்லுங்க. அமைதியா இருக்காது. சரிதான். இப்ப கன்றுதன் பயமொழி என்று கேட்க ஒரு பிள்ளை மருதம் என்று சொல்ல, அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த பகுதியெல்லாம் தெளிவில்லாம இருக்கு. அப்ப அதை படிச்சு கொள்ளுங்க. சரிதான். அப்ப இந்த கன்றுதன் பயமொழியுடைய அகத்திணை பண்புகள்ல கேட்க முதலாவது பிள்ளைகள் குறிஞ்சி நிலம். அதாவது குறிஞ்சி என்ற இந்த நிலம் என்றா மலையும் மலை தான். அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதுவீங்கள். குறிஞ்சி நிலத்துக்குரிய காதல் ஒழுக்கமான புணர்தல் ஒழுக்கம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இப்பாடல்ல புணர்தல் ஒழுக்கம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது பாயிண்ட் சொல்றீங்கள் என்ன? பெயர் சுட்டப்படாத பண்பு காணப்படும் என்று சொல்லுங்க. அப்படி இந்த பாடல்ல பெயர் சுட்டப்படாத, அதாவது அகத்திணை பாடல்களில் தலைவன் தலைவியுடைய பெயர்கள் சுட்டி கூறப்படுவதில்லை. சுட்டி கூறப்படாத கூறுதலே பெயர் சுட்டப்படாத பண்பு காணப்படும். அப்படி ஒரு ரெண்டு வரியில வரும். அடுத்த வரியில அடுத்தபடியமா சொல்லிக்கு என்ன? அகத்திணை பாடல்கள் கூற்றுநிலை பாடலாக அமையும். அந்த அடிப்படையிலே இந்த பாடல் யாருடைய கூற்றாக அமைது பிள்ளை? இந்த பாடல் யார்கிட்ட கூற்று? யாருக்கு சொல்ற மாதிரி அமைது? தோழிட கூற்று. தோழியுடைய கூற்றாக. அல்ல, தோழி யாருக்கு சொல்லுறாள் இந்த பாட்டுல? தோழியுடைய கூற்று, அதாவது தோழி தலைவனுக்கு கூறுவது போல இப்பாடல் அமைக்கப்பெற்றுள்ளது. இப்படின்னு சொல்லி முடிச்சீங்கன்னா சரி. அது எத்தனை பாயிண்ட் சொல். இந்த சங்க பாடல்களே ஏதாவது தெளிவில்லை என்ன கேளுங்க பிள்ளைகள். அடுத்த செக்ஷன்ல போயிட்டு நாங்க மீட்டல்களை பார்க்க தொடங்குவோம். இந்த சங்க பாடல்களை ஏதாவது தெளிவில்லைன்னா ஒரு கேளுங்க. சரிதானே? தயவு செய்து முதல் உங்களுக்கு எனக்கு ஓகே, எனக்கு சங்க பாடல் விளங்கிட்டு அதில் ஒன்று ரெண்டு தவிர மிச்சம் எல்லாம் ஓகே. அப்படி என்ன நீங்கள் நான் குரூப்ல கேட்பேன். சங்க பாடல்கள்ல 9 சங்க பாடலை மொழியில வந்து பிள்ளைகள் மொத்தம் உங்களுக்கு பாருங்க. இந்த இதுல வந்து இருக்கிறதுல விளையாடாயம் தெரியுமெண்டா அதை செய்யுங்க. இது ஒரு பாட்டு. சரிதான். 1 அறகுலத்து 2 கண்டதன் பயம்ல 3 4வது தடவையும் வந்திருக்கு. 21 வந்து பிறகு கடைசியா 25 வந்திருக்கு. சரிதான். 4 இது வந்திருக்கு. சரிதானே? அடுத்தது வந்து பாக்க இது ஒரு நாட்செல்லு. சரியா? ஒரு நாட்செல்லல். அடுத்தது பூவோடு புறையும். அடுத்தது இளமைப்பாறை. இவ்வளவு தான் வந்திருக்குது. அதை விட கடைசியா நடந்ததுல கண்டுதன் பயம்ல வந்திருக்கு. சரிதானே? இதுவரைக்கும் நடந்த இந்த பேப்பர் கேள்விகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்க பாடலுக்குரிய ஐடியா வரும். ஆனால் இது மட்டும் பார்த்தா போதா? சொல்லுங்க. அகத்திணை பண்புகள் கேட்டா பொதுவா எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதினா போதும்? ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிட்ட எழுதணும். நீங்க விஷயத்தை 6 பாயிண்ட்ஸ் கிட்ட எழுதணும். சில பிள்ளைகளுக்கு இந்த அகத்தின பண்பே என்று தெரியாம இருக்கிறீங்க பிள்ளைகள். அப்படி எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு பிள்ளை கேட்டது அகத்திணை பண்பு யாராவது இருந்தா அப்படி எதுவும் தெளிவில்லைன்னா தயவு செய்து கேளுங்க பிள்ளைகள். அப்படி ஏதாவது விஷயம் தெரியாது. அகத்திணை பண்பு அகத்திணை புறத்திணை என்ன சார் தெரியும் எனக்கும். தெரியா? ஸ்கீம் மாறி வந்த பிள்ளையா? ஓ சார். யாருன்னு பேரை சொல்லுங்க. இருக்கா? நான் நஹ்லா சார். நஹ்லா ஃபாரி. 100 என்ன? ஓகே சரி. ஓகே. அகத்திணை என்ன பிள்ளைகள்? இப்ப சங்ககால காதல அப்படி நீங்க ஆகலம் உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நீங்க ஒருக்கா சொல்லுங்க. நான் சில பேரை கைட் பண்றதுக்கு விடுறேன். நேரம் ஒரு ஆளை கைட் பண்ண. ஒன்றுமே தெரியாது, நான் இப்பதான் படிக்க போறேன், இந்த முறை எடுக்க போறேன். நகலா 100 இந்த முறை தான் எடுக்க போறீங்களா என்ன? ஓ சார், நான் கொமர்ஸ் எடுத்த போன சரி. ஓகே. நீங்க அப்படியான ஆக்கள் கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்தி நான் அதுல முன்னாடி கேட்டேன். எனக்கு தொடர்ந்து கிளாஸ்கள் தான். ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லி தந்தா தான் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அப்படியானாக்கள் கைடிங் தேவையண்டா கேளுங்க. சங்க காலத்தை வந்து பிள்ளை சங்க காலம்ன்றது உங்களுக்கு முதலாவது காலம் என்ன? அதுல வந்து சங்க காலத்தை வந்து நாங்க வகைப்படுத்திக்க சரிதானே? இப்ப அது பிள்ளை நகலா இப்ப நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீங்க கொஞ்சம் விஷயங்களை கேட்டு கூட படிச்சியலண்டா என்னென்ன படிக்கணும் கேட்டு விஷயங்களை படிச்சீங்கன்னா நீங்களும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அப்ப நீங்க வந்து இப்ப இதுல ஒன்றுமே
குறைஞ்சது கூடினது இல்லை. அப்ப நாங்கள் அடியில இருந்து நாங்க எடுக்க போற முயற்சியால முன்னுக்கு வரப்போறோம். சரிதான். இப்ப அகத்திணை என்றா என்னண்டா, இப்ப சங்ககால பொருள் மரபு. சங்ககாலம் என்றது உங்களுக்கு தெரியும். சங்ககாலம் என்றா என்ன, தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது இந்தியாவின் தமிழ்நாட்டு வரலாற்றை வந்து ரெண்டு அந்த ஒரு காலங்களை வகைப்படுத்தி இருக்கோம், இலக்கிய வரலாறுகளை. முதலாவது காலம் சங்க காலம், இரண்டாவது காலம் சங்கமருவி காலம், பல்லவர் காலம், இப்படி போய்கொண்டிருக்கும். அந்த சங்ககால இலக்கிய பொருள் மரபுன்னா அங்க இருந்த அந்த பொருள்கள் என்ன விஷயம் இருந்திருக்கின்றத வகைப்படுத்திக்க சங்ககால இலக்கியங்களை. ஒன்று அகத்திணை என்ற பொருள் மரபு. சரிதானே. அகத்திணை என்ற பொருள் மரபு. இரண்டாவது புறத்திணை என்ற பொருள் மரபு. அகத்திணை என்றா எதை பற்றி சொல்லும்னா காதலை பற்றி சொல்லும். அகத்திணை என்றது எதை பற்றி சொல்லும்? காதலை பற்றி சொல்லும். புறத்திணை என்றது எதை பற்றி சொல்லும்டா காதல் தவிர்ந்த வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, இப்படியான விடயங்கள் எடுத்து கூறுவதுதான் புறத்திணை. சரிதானே. அதுகள்ல தான் அகத்திணை இலக்கியங்கள் புறத்திணை இலக்கியங்கள் என்று கொஞ்சம் இருக்குது. சரியா விளங்கிட்டா சொன்னது பிள்ளைக்கு? சார் விளங்கி. சரி, ஓகே. இது முழங்காட்டி கேளுங்க. சரிதானே. இது முதலாவது சங்கப்பாடல். 9 சங்கப்பாடல் இருக்கு. நான் சொல்றதை படிச்சபடி ஏதாச்சும் விளங்காட்டி கேளுங்க. இந்த 9 சங்கப்பாடல் பார்த்தாலும் எனக்கு நீங்க படிச்சது மட்டும்தான் தெரியும், மிச்சம் தெரியாது. அப்படி கேள்வி. இந்த 9 சங்கப்பாடலையும் மட்டும் பார்த்தா போதுமா? ஃபைனல்ல 3 சங்கப்பாடல் வேறே, அதை விட மிச்ச சங்கப்பாடல்ல பார்த்தா சரியா? இல்ல, கட்டாயம் நீங்க பேப்பர்கள்ல வந்த கேள்விகள் கொஞ்சம் கூட பார்க்கணும். சரிதானே. சங்கப்பாடல் 1-2 உங்களுக்கு வழிப்படுத்தலுக்கு சொல்லி கொண்டு போறேன். சரிதானே. இப்ப சங்கப்பாடல் பார்க்க நீங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு என்ன உதாரணம் வந்து பார்க்க ஏதாவது பிடிஎஃப்கள் கிடைக்கலாம், பேப்பர்ஸ்கள் கிடைக்கலாம். எங்கேயாவது குரூப்கள்ல பேப்பர்ஸ்கள் போட்டிருப்பாங்க, பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம். அப்ப நீங்க இந்த அதுகளையும் கூட பார்க்கணும். என்ன பேப்பர்ஸ்களை கூட பார்க்கணும், எப்படி கேள்விகள் வந்திருக்கு. சரி, இப்ப இதுல பார்ப்போம். நான் ஒரு பேப்பர் ஷேர் பண்றேன், பாருங்க பிள்ளைகள். வந்திருக்க பேப்பர் சங்கப்பாடலுக்கு ஒரு பேப்பரை வச்சுக்கொண்டு, சரியா. இப்ப இதுல வந்து ஒரு பேப்பர் பாக்குறேன். இப்ப வார்லம் சேரி இந்த பாட்டை பாக்குறேன். வார்லம் சேரி இப்பாடலின் துறையை விளக்குக. அடுத்த இப்பாடல் உள்ளுரைவம் என்ன? வார்லம் சேரி. ஓகே, நான் விளங்கிட்டு. உள்ளுரைவம்டா என்ன? அதாவது என்ன உள்ளுரைவம்டா என்ன ஒரு பொருளினூடாக ஒரு அடியினூடாக மறைமுகமாக ஒரு கருத்து சொல்லப்படும், அது உள்ளுரைவம். இப்பாடலூடாக தோழி தலைவனுக்கு உரைத்த செய்திகள் இதை சொல்லி இருக்கிறார். இப்படி நீங்க பார்க்கணும். சரிதானே. இப்படி கேள்விகளை கொஞ்சம் கூட என்ன செய்யணும், நீங்கள் தெரிஞ்ச பகுதிகளில் கொஞ்சம் கூட கேள்விகளை பார்க்க தொடங்கணும். சரிதானே. இது ஃபர்ஸ்ட் ஓகே தானே. சங்கப்பாடல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ண தொடங்கணும். அடுத்தது வந்து இப்ப படுமலை பொழிந்து நான் படிப்பிச்சேன். அப்ப பாருங்க, இச்சையொலில் வெளிப்படும் தலைவனின் இயல்புகளை எடுத்து காட்டுக. அப்ப தலைவன் இயல்புண்டா இந்த பாடல் என்ன தலைவன் இயல்பு சொல்லப்படுது என்றதை நீங்க என்ன செய்யறது, வாசிச்சு பாருங்கோ. சரிதானே. சொல்ற விலங்குதா தலைவன் இயல்பு தெரியுமாடா கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகள் பார்க்க தொடங்கும். அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். தலைவன் இயல்புண்டா செய்யக்கூடிய மாதிரி இருக்கா, இதுல என்ன தலைவன் கதையை பார்க்கறது, கதை தெரியாட்டி வாசிச்சு பார்க்கறது. சொல்ற விலங்குதானே. அப்படி கொஞ்சம் ஒர்க் பண்ண தொடங்க. அப்படி ஒர்க் பண்ண தொடங்கினாக்கா உங்களுக்கு எல்லா பகுதிகளும் ஈஸியா வரும். சரிதானே. இப்ப அடுத்தது வந்து 2வது விஷயம் வந்து பாக்க இந்த கம்பராமாயண பாடல். அப்ப கம்பராமாயண பாடல் வந்து பாக்க பிள்ளைகள், இந்த பாட்டு நான் சொன்னான் உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று சொன்னேன். நான் இந்த கம்பராமாயண பாட்டு இதே ஒரு கட்டளையப்படுத்துறேன். இந்த பாட்டு, அந்த கம்பராமாயண பாட்டு 72 எழுதி வச்சிருங்க, கொப்பியில எழுதி வச்சிருங்க. அந்த முதலாவது வரியை மட்டும் எழுதி வச்சிருங்கன்னு நான் ஒரு சொன்னேன், திரும்ப சொன்னேன். நான் அது அப்படி செய்தாக்கள் ஒரு டிக் பண்ணி காட்டுங்க. கம்பராமாயணம் 72 பாட்டும் அப்படி நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த முதலாவது வரியை முழுமை என்று சொல்லல, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வைங்க என்று சொன்னேன். அப்படி எழுதி வச்சாக்க டிக் பண்ணுங்க. ஓகே, சரி பிள்ளைகள் பாருங்கோ. இந்த பாட்டு எத்தனையாவது? அப்ப ஓரளவு பிள்ளைகள் செய்திருக்கிறீங்க. ஓகே, சொல்லுங்க, இது எத்தனையாவது பாட்டு? இந்த அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஒன்றிய கையோடு, இது யாரை பற்றி? ஓகே, எத்தனாவது பாட்டு? 42வது பாட்டு. 42வது பாட்டு. சரி, அதற்கு நான் விளங்கப்படுத்துறேன் என்னண்டு. சரி, இந்த கேள்வி இப்படி ஒரு எதேச்சியா இப்படி வார கேள்விகளை செய்து பார்க்கறது. சரிதான். இப்ப அல்லையாண்டு, அப்ப இப்ப நீங்க அதுல 42ல நோட் பண்ணி போடு இந்த கேள்வியை செய்ய போறீங்க பார்ப்போம்.
என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்ப்போம். சரிதானே? சங்கப்பாடல் ஓகே தானே பிள்ளைய? நான் இதையும் சொல்லி போட்டு நான் அடுத்த திருக்குறளுக்கு எப்படி விடை எழுதணும் அதுவும் சில பிள்ளைகள் தெரியும். யாரோ ஒரு பிள்ளைய கேட்டது பொருள் மட்டும் எழுதினா சரியா? எங்கிட்ட சார் எங்களை சொன்னார் பொருளை மட்டும் எழுதி போட்டு வாங்கோ, பொருள் மட்டும் எழுதினா சரி. போன முறையும் எழுதினான், எனக்கு ஏதோ சியோ ஏதோ அப்படிதான் வந்தது, பொருள் மட்டும் எழுதினான், அது சரியான்னு கேட்டது. அது அடுத்ததா சொல்றேன், இதை ஒருக்கா விளங்கப்படுத்தி போட்டு திருக்குறளுக்கு. ஓகே, இப்ப பாப்போம். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. இப்ப நான் இதுல சில கேள்விகள், இப்ப நான் அரும்பதம் கூட கேட்பேன் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் என்ன அரும்பதம் கூட உங்களுக்கு எக்ஸாம்கள்ல இந்த இந்த இது கம்பராமத்துல அரும்பதம் கேட்பாங்களோ இல்லையோ, ஆனா நான் உங்களுக்கு அரும்பதம் கூட கேட்பேன் என்று சொல்லிதான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ஏனென்றா நீங்கள் எப்படி எக்ஸாம் வந்தாலும், என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் பேப்பரை பார்த்து திகைக்க கூடாது. எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வழிப்படுத்தணும் தான் சங்கப்பாடல் அரும்பதம் கேட்கிற மாதிரி இந்த கம்பராமாயணத்திலையும் அரும்பதம் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க எழுதணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தந்திருக்கேன். பாப்போம். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. நான் கேட்கிறேன், இதுல இங்க அவளண்டு இங்க வர்ணிக்கப்படுறது யார்? என்ன கேள்வி என்ன வந்திருக்குன்னு அடுத்த பக்கத்துல இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி நான் சும்மா கேட்கிறேன், அல்லை ஆண்டு அமைந்த மேனி. அப்ப உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்றா உடனே என்ன செய்யும்? 42வது பாட்டு இப்ப எடுக்காதீங்க. ஓரளவு படிச்சிருப்பியல் தானே, பெரும்பாலும் படிச்சிருப்பியல் அல்ல தெரியாம தெரிஞ்சிருப்பியல். பாப்போம். அவளும் துஞ்ச. அவளார் அந்த அதான் அவளும் துஞ்ச. துஞ்சண்டா என்ன? அவளண்டா அவள்ண்டா சீத. சீது. துஞ்சண்டா துஞ்சண்டா என்ன? தூங்க. எனக்கு இதுல ஒன்றுமே தெரியாது. இந்த பாட்டு இது என்ன பாட்டுன்றே தெரியாது. கம்பராமாயணம். ஓகே சரி. எனக்கு இது தெரியாது. இல்லையாண்டு அமைந்த சும்மா வாட்சி பார்க்க ஒன்றுமே இது விளங்குதும் இல்லை, என்னன்னு தெரியாது. ஆனா 42வது பாட்டுண்டு இப்ப சொல்ல நான் போய் அந்த புக் என்ன இருக்கு சும்மா பாக்குறேன். அந்த புக்கை எடுத்து பார்த்தேன்னா ஓகே ஏதோ சும்மா சொல்லப்படுறது தெளிவா விளங்கியல. ஆனா சும்மா வாசிச்சு பார்க்க 2 தடவை வாசிச்சேன். ஓகே கொஞ்சம் விளங்குது. திரும்ப இப்படித்தான் முயற்சி செய்யணும். சரிதானே பிள்ளைய? கொஞ்சம் பயிற்சி முயற்சி நீங்க செய்யறதுலதான் தெரியாததுல தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, எப்படி படிக்கணும்ன்றது அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அல்லை ஆண்ட ஒரு சில பிள்ளைகள் சொல்றீங்க அவள் என்றாரு துஞ்சண்டா என்னன்னு சொல்றீங்க. வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர் போடும் வீரன். இந்த வீரன் அப்ப கேட்கலாம், அவள் கம வீரன் என்பதனூடாக சுட்டப்படுவார். வீரனாரு? இலக்குமணன். இலக்குமணன். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லை காண்பு அளவு நின்றான் இமைப்பினன் நயனம். அப்ப நயனத்தை கேட்கிறாங்களா ஆரம்பத்துல? நயனம் நயனம் என்றான். நயனம் காவல். சரி, பாப்போம் என்னண்டு. இப்ப நீங்க சில பிள்ளைகள் விஷயங்களை சொன்னீங்க. சரி, இப்ப இந்த பாட்டை பார்த்திருக்கிறோம். முதல் போய் பொருளை பார்த்துட்டு வரும். பாட்டு எத்தினாதண்டே, நான் கேள்வி எத்தினாதண்டே, கேள்வி என்னண்டே சொல்லல. முதல்ல பாட்டை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு நான் வாரேன். பாட்டை தெளிவுபடுத்தி போட்டு சரிதானே. இப்ப முதலாவது பாட்டை நீங்கள் இதை போட்டுக் கொள்ளலாம். இப்ப நாங்கள் ஒரு பாட்டு போன முறை எத்தனையாவது பாட்டு ஃபைனல்ல வந்திருக்கு பிள்ளைகள்? போன முறை எத்தனையாவது பாட்டு ஃபைனல்ல வந்திருக்குது? என்ன பிள்ளைகள் எழுதினாக்கள்? அதை எழுதையிலேயே சங்கப்பாடல் இந்த கம்பராமாயணம் 72 பாட்டை நோட் பண்ணி போட்டு 19ஆம் ஆண்டு என்ன 20ஆம் ஆண்டு என்ன எந்த பாட்டு வந்திருக்கு போன முறை? என்னடா சைலன்ஸா இருக்கிறீங்க? என்ன பிள்ளைகள் ஏன் அது சொல்ல தெரியாம நினைக்கிறீங்க? என்ன விளங்கல எனக்கு. ஏன் என்னென்று ஒரு தெளிவுபடுத்துங்க யாராச்சும். ஏன் பிள்ளைகள் நான் படிப்பிக்கையே சொன்னால் 72 பாட்டையும் எழுதி போட்டு எத்தனாவது பாட்டு பிள்ளை? 16வது. 16வது பாட்டு. நான் அதைத்தானே எதிர்பார்க்கிறேன். அந்த சொன்ன விஷயங்களை நீங்க செய்யுங்கடாப்பா. சொன்ன விஷயங்களை செய்யுங்க. செய்திகள்டா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அது தெளிவு கிடைக்கும். எங்கட கரை எது? ஒரு எல்லை தெரியாம நின்று நாங்க எங்க போறோம் எல்லை தெரியாம ஒரு இடத்த போகலாம். அப்ப எங்கட எல்லை என்ன தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் அடுத்த கட்டம் யூனிவர்சிட்டியோ கொலிச்சோ கேம்பஸோ ஏதோ ஒன்றுக்கு போகணும், அல்லது நான் ஏதாவது லோக்கு போகணும் அப்படின்ற ஒரு எல்லை இருந்தா தான் கட்டாயம் நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஒரு சில பிள்ளை அந்த கம்பராமாயண பாட்டு எல்லாம் எழுதி இருக்கிறீங்க. யாராச்சும் ஒரு ஆள் எனக்கு போட்டோ எடுத்து போட்டு விடுறீங்களா? இப்பவே போட்டோ எடுத்து ஒரு ஆள் போடுறீங்களா குரூப்ல? யாராச்சும் ஒரு ஆள் இருக்க உடனே போடுங்க. மற்றாக்கள் எழுதாதாக்கள் எழுதட்டும். முழுமையா எழுத வேண்டாம், ஒரு கொஞ்சத்தை எடுத்து போட்டு அவருக்கா குரூப் பண்ணி போட்டு போடுங்க. முழுமையா எழுத போட வேணாம்.
கொஞ்சத்தை குரோப் பண்ணி போட்டு யாராச்சும் ஒரு டிக் பண்ணி போட்டு ஒரு போட்டோ எடுத்து ஒரு போடுங்க, மற்றவங்களும் ஒர்க் பண்ணட்டும். முழுமையா போட வேண்டாம், ஒரு குரோப் பண்ணி போட்டு ஒரு 20 பாட்டு 20 பாட்டு வாரதுக்குள்ள போட்டோ எடுத்து போடுங்க. நீங்க எழுதின ஒற்றியே ஒரு 20 பாட்டு ஒரு சின்ன எடுத்து போட்டு போடுங்க, மற்றவங்களும் ஒர்க் பண்ண தொடங்கட்டும். என்ன பர்சனலா போடுங்க யாராச்சும். நான் இதுல ஜூம்ல பார்த்துட்டு அப்படியே வந்தா ஒரு கணச்சியா பண்ணி காட்டுறதுக்கு எப்படி எழுதணும் யாராச்சும் ஒரு நாள் போட்டு விடுங்க பிள்ளைகள். போட்டீங்கன்னா நான் ஒரு கட்சியா பண்ணி காட்டுவேன், கட்டா பண்ணி நான் பர்சனலா போடுங்க. அப்புறம் நீங்க யார் போடுறேன்னு பார்த்துட்டு வந்து கேட்பாங்களே, எனக்கு கம்பராமாயணம் இந்த 72 பாட்டு எழுதி விட்டுருக்கீங்க இல்லையா, அதற்கு எனக்கு போட்டு விடுறீங்களே இந்த யாராச்சும் வந்து கேட்பாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணணும், நீங்களா ஒர்க் பண்ணணும், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. பாட்டு இல்லை என்னோட இந்த கம்பராமாயண பாட்டு இல்லையண்டா என்ன இந்த புக்கை உங்களுக்கு சேவ் பண்ணி விடுறேன், நீங்கள் போய் சரி இல்லைங்க ஒரு பிள்ளை போட்டிருக்கு நான் ஒரு சேவ் பண்ணி காட்டுறேன், வாரேன் சேவ் பண்ணி போட்டு சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும்ன்ற விஷயத்துக்கு. இப்ப சொல்றத சில பிள்ளைகள் உடனே செய்யுது, சில பிள்ளைகள் அதை அலட்சியப்படுத்துது. அலட்சியப்படுத்தினா உங்களுக்கு தான் அது பெரிய யோசனை. நீங்க பாருங்க பிள்ளை செய்ததை நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க இப்படிதான் நான் எழுத சொல்லி சொன்னான். இப்படி எழுதிக்க இப்படி எழுதும் சரிதானே. இப்ப பாருங்க 20ஆம் ஆண்டு என்ன வந்து கங்கையிரு கரை, கங்கையிரு கரையுடையான் 25வது பாட்டு 20ஆம் ஆண்டு வந்திருக்கு சரிதானே. நம்பியும் மென்னன்றது 21ஆம் ஆண்டு வந்திருக்கு. அப்ப பாருங்க இதுல எழுதி வச்சிருக்க அதுல ஒரு பாட்டு அந்த தொகுமுகையை பார்த்து பிள்ளை எழுதி இருக்கிறீங்க போல ஒரு பாட்டு அதுல மாறி வரும். நான் என்னன்னு சொல்றேன், 72 பாட்டு மொத்தம் பெருமையிலோ சரிதானே, 72 பாட்டுக்குள்ள வரும். அதுல இந்த பாட்டுகளை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா சரி சரிதானே. 25ஆம் ஆண்டு என்ன வந்திருக்கு, 26 என்ன வந்திருக்கு, அப்படி பிள்ளை நோட் பண்ணுங்க. முன்னவன் என்று 16வது பாட்டுகள் 25ஆம் ஆண்டு இதைத்தான் நான் செய்ய சொல்லி சொன்னான். அப்ப நான் இப்ப உங்களுக்கு படிப்பிக்க போற பாட்டு இது, இன்றைக்கு படிப்பிக்க போறது இப்ப உங்களுக்கு சொல்லித்தர போற பாட்டு இது 42வது. அப்ப 42வது பாட்டு நான் இப்ப படிப்பிக்க இந்த பாட்டு கூட இந்த முறை எக்ஸாமுக்கு வரலாம். அப்ப இதுல டிக் பண்ணி போட்டு டிக் பண்ணி போட்டு இதை படிக்கணும். மற்ற அண்டும் ஒரு பாட்டு சும்மா சொன்னான் இந்த மாமுனிவர் குறவா இதை சொல்லித்தரேன் சும்மா ஷோட்டா சொன்னான் போல அதுவும் படிப்போம். இப்படி டிக் பண்ணி போட்டு அந்த கேள்வியை ரெடி ஆகும். அப்படி நாங்க இது சும்மா அப்படி ஒன்றில இருந்து படிச்சு கொண்டு வரைக்கும் முழுமையாக இருக்கா, சும்மா ஏதோ கதை மாதிரி போய்கொண்டு இருக்கு. ஆனா இப்படி ஒவ்வொரு பாட்டை எதேச்சியா எடுத்து படிக்க அதை பற்றி தெளிவு கிடைக்கும். அப்ப இப்படி நீங்க செய்ய தொடங்கணும். செய்யற பிள்ளைகளுக்கு ஓகே, செய்யற பிள்ளைய நீங்க செய்யறதுன்ற பெரிய யோசனை இப்ப உணர்வீங்களா, ரிசல்ட்ஸ் வரைக்க கஷ்டப்பட்டதுன்ற உங்களுக்கு அதுக்கான பயன் கிடைக்கும். சரி, செய்யாதாக்கள் இன்னும் இருக்கிற காலங்கள்ல முயற்சியை போட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் 42வது பாட்டை என்னண்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தொகுமுறை புக் வச்சிருக்கேன், சில பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா அதை வாசிச்சு பார்க்க போறேன் என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதுல என்ன கேள்வி கேட்கப்பட்டேன்னு தெரியாது, சும்மா முதல் வாசிப்போம். நான் சில கேள்விகள் கேட்டேன் நான் பார்ப்போம். இந்த 42வது பாட்டு எனக்கு தெரியும். நான் அதுல வரக்கூடிய கேள்வி என்ன கேள்வி வந்தாலும் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தயார்படுத்தி வச்சிருக்கேன். ரெண்டாக்களுக்கு டிக் பண்ணி காட்டுங்க. 42வதுல என்ன கேள்வி வந்தாலும் நான் செய்வேன். ரெண்டாக்களுக்கு டிக் பண்ணி காட்டுங்க. என்ன கேள்வி என்றே நான் காட்டையில இந்த 42வது எனக்கு தெரியும் என்ன விஷயம் சொல்லப்படுதுன்றது எனக்கு தெரியும். சில நேரங்களில் இந்த முறை எக்ஸாம்ல இந்த பாட்டு கூட கேட்கப்படலாம் சரிதானே. டிக் பண்றதுக்கும் பயம், டிக் பண்ணா கேள்வி கேட்டா நான் பெய்யாம இருக்கணும். சரி, விஷயத்துக்கு வர்றேன். முதல் பாப்பம், மலையை ஒத்த உயர்ந்த தோள்களை உடையவனே. யார் ஒருவனை பற்றி வர்ணிக்கப்படுது. மலையொத்த உயர்ந்த தோள்களை உடையவனே, இருளையொத்த திருமேனியை உடைய அழகில் சிறந்த ராமனும் சீதையும் உறங்க இலக்குமணன் வில்லினை தாங்கிய கைகளை உடையவனாய் வெப்பமான பெருமூச்சுடையவனாய் தன் 2 கண்களும் கண்ணீர் சொரிய இரவு தன் முடிவான விடியலை பார்க்கும் மட்டும் நின்றான். அதாவது என்ன, கண்கள் அந்த கண்கள் மூடாமல், கண்கள் இமை கொட்டாமல் நின்று கொண்டு காவல் செய்து கொண்டே இருந்தான் என்று யார் ஒருவன் சொல்லுற கூற்று. சரி, ஒரு தடவை வாசிச்சேன், ஏதோ விளங்குது. அப்ப இலக்குமணன் என்ன செய்தவனாம், இலக்குமணன் நித்திர கொண்டவனாமோ. அதாவது இந்த கேள்வி ஏன் வந்ததண்டா, இந்த குகன் கேட்கிறான் ராமன் எங்க படுத்தவன் என்ற விஷயத்த சொல்ல, அவன் யாரு ராமன் எங்க படுத்த பரதன் கேட்ட உடனே குகன் சொல்லுறான் முன்னுக்கு என்ன சொல்லுறான்டா,
இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? அதை பாருங்க, சும்மா சொல்ல சொல்றேன். தூணையொத்த உயர்ந்த தோள்களை உடைய பரதன் மீண்டும் குவனை பார்த்து பேசத் தொடங்குறான். என்ன பேசுறான்டா, அந்த பெரியவனான ராமன் உறங்கிய இடத்தை எனக்கு காட்டினீங்க தானே. ராமன் எங்க படுத்தவன் சொல்லுங்க அப்ப யாராச்சு. ராமன் எங்க படுத்தவன்? புழுதி நிறைந்த புல்படுக்கை. புட்படுக்கைக்க படுத்தவன். அப்ப அதை சொன்னீங்க தானே. ராமன் உறங்கிய இடம் எது வந்து எனக்கு சொல்லிட்டீங்க. யார் சொல்றது? குகன் பரதனுக்கு சொன்னது. பரதன் காட்டினவன். என்ன பரதன் சொன்னவன்? பரதனுக்கு சொன்னவன் குகன் எங்க படுத்தவன் என்று சொன்ன உடனே அதை விளங்கி கொண்ட பரதன் சொல்லுறான், அப்ப குகன் நீங்கள் எனக்கு ராமன் எங்க படுத்தவன் என்ற விஷயம் சொல்லிட்டீங்க தானே. அப்ப நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னண்டா, அவன்ல அதிகமான அன்பு கொடுத்து அவனுக்கு பின்னக்கு வந்தானே ஒருவன், அவன் தான் யாரு? இந்த இலக்குமணன். அவன் இரா பொழுது இந்த இடத்துல கழிச்சவன். அதையும் எனக்கு ஒருக்கா சொல்லுறீங்களோ என்று கேட்ட உடனே யார் விட சொல்லணும்? யார் விட சொல்லணும்? குகன் சொல்லணும். குகன் என்ன சொல்லுறான்னு பார்ப்போம். சரிதானே. அப்ப இந்த குகனுக்கும் பரதனுக்கும் இடையிலான உரையாடல் எனக்கு என்ன தொடக்கம் என்றே தெரியாது. இதுல இந்த இடையில தான் வருகுது ரெண்டு இருக்கேக்க. நான் அந்த தொடக்கத்துல ஒரு கதை சொன்னான், கம்பராமாயணம். போன கிளாஸ்லயே ஆக்கும் எப்பயோ சொன்னான் கம்பராமாயணம் என்ன நடக்குது எப்படி என்ற ஒரு ஷோர்ட்டா ஒரு கதை ஒன்று சொன்னான். உங்களுக்குரிய கிளாஸ் ஒன்றில சொல்லி தந்து நான் எப்படி என்றது. அது வந்திருந்தா உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னண்டு. அப்ப இதுல கேட்கிறான். அப்ப பரதனும் குகனும் நட்பை பரிமாறிக்கொண்ட பின்னர் இந்த பரதன் கேட்கிறான், ராமன் எங்க தங்கினவன் என்று சொல்ல அவன் குகன் சொல்லுறான், அவன் தங்கின இடம் வந்து புட்களுக்குள்ள புழுதி படுக்கைக்குள்ளதான் படுத்தான் என்ற விஷயத்தை சொன்ன உடனே அதை கேட்டு கவலையடைந்த பரதன் அடுத்த கேள்வி கேட்கிறான். அப்ப அவனுக்கு நிழல் போல ஒரு தம்பி அவனோட கூடவே இருந்தானே, அந்த தம்பி யாரு? ராமனோட நிழல் போல எப்பயுமே அவனோட இருந்தானே தம்பி யாரு? இலக்குமன். அவன் இங்கப்பா படுத்தான் என்று கேட்க குகன் சொல்றான், அவன் எங்கப்பா படுத்தான்? அவன் படுக்கவே இல்லை. அவங்கள் படுக்க யார் படுக்க? சீதையும் படுத்திருக்க அவன் காவல் காத்தான். அதாவது படுக்கைக்க பார்த்து கொண்டு நிக்கையில அவன் என்ன செய்தான்? காவல் காத்து கொண்டு நின்றான். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்லப்படுது. என்னன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க இந்த கதைய விஷயத்தை பார்ப்போம். அப்ப பாருங்க, கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய். கல் என்றது இங்க ஒரு கேள்விக்குரிய விடையா வரப்போகுது. கல்லண்டா என்ன? மலை. அப்ப மலையை போன்ற உயர்ந்த தோளாய், தோள்களை உடையவனே. சரியா? அப்ப இது யார ஒருவரை பற்றிய வர்ணனையும் பெறுகிறது. அதுல அணிப்பயன்பாடும் பெறுகிறது. என்ன? மலையை போன்ற உயர்ந்த தோள்களை உடையவனே என்று யார் யார விழிக்கிறது? யார் பற்றிய வர்ணனை? பரதன் பற்றிய வர்ணனை. அப்ப குகன் சொல்லுறான், விட சொல்லுறான், மலையை போன்ற தோளை உடைய பரதனே அண்டு போட்டு அவனை சொல்லி போட்டு தோளை உடையவனே. அடுத்தது அல். அல்லண்டா பிள்ளைகள். அல்லண்டு இங்க சொல்லப்படுறது. அல்லண்டா என்ன மீனிங்? அல் இரவு. இரவு. அல்லண்டா இரவு. சரிதானே பிள்ளைகள்? அல்லண்டா ஆண்டு அமைந்த மேனி. அப்ப மலையை போன்ற தோள்களுடைய பரதனே என்று அவனை வர்ணிச்சு போட்டு குகன் ஆண்டு அமைந்த மேனி அழகன். அல்லண்டா இருள். இருளை ஒத்த என்ன? இந்த கருமேனியுடைய மேனி அழகன். அந்த கருமேனியுடைய அந்த கருப்பு, அதை தஞ்சல கரிய திருமேனியுடைய அழகன். நேர் அந்த அழகன் கேட்கலாம் பிள்ளைகள். அழகன் என்றா போன முறை பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அழகன் ராமன். அப்ப கல்லை போன்ற அந்த மலையை போன்ற தோளுடைய பரதனே இருளை ஒத்த கரிய திருமேனியுடைய அழகில சிறந்த ராமன். அப்ப இதுலயும் ஒரு கேள்விக்குரிய விட வருதடா. ராமன் பற்றிய வர்ணனையும் பெறுகிறது, இன்னொரு கேள்விக்குரிய விடையும் பெறுது. என்ன கேள்விக்குரிய விட? பரதன் பற்றிய அணிப்பயன்பாடு. அணிப்பயன் ஒன்று பரதன் பற்றிய வர்ணனை முதலாவது, அதிலேயும் அணிப்பயன்பாடு இருக்கு. இங்க ராமன் பற்றிய வர்ணனையும் இருக்குது, அணிப்பயன்பாடும் இருக்கு. உவமானம் இருள். உவமியம் என்ன? இருளை குறிக்க வந்த வேர்டு எது பிள்ளையால்? அல். ஒவ்வொரு சொல் எனக்கு கம்பராமன் ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு படிக்கிறதா ஏதோ எனக்கு இந்த முதலாவது பாட்டு என்றா அந்த பாட்டுக்குரிய சொல்லையாவது நோட் பண்ணி வையுங்க. இன்றைக்கு படிக்கிற 42 இன்றைக்கு படிக்க இதே கூட சில என்ன ஃபைனலுக்கு வரலாமடா. சரி, தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஓகே ஓகே, நான் விளங்கிட்டு எழுதுவேன். சில இடங்கள் ஒரு 3 அரும்பதத்தில் ஒன்று கேட்கலாம் அல்லண்டு.
கல்லண்டா என்னன்னு தெரியா? கல்லண்டா என்னன்னு கேட்கலாம். கல் என்ன? இல்ல அரும்பதான் கேட்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் எப்படி மலை எக்ஸாம் வந்தாலும் எங்களால எதிர்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தயார்படுத்திக் கொள்ளணும். கல்லண்டா என்னன்னு கேட்டனா, கல்லண்டா என்ன? மலை, மலை மலை. அல்லண்டா இரவு இருள், இருள். என்ன? ஓகே. அப்ப இருளை போன்ற மேனியை உடைய அந்த ராமனும் அவளும் துஞ்ச, அதை தமிழ் கேட்டு நான் அவளண்டா யாருண்டு என்ன? அவளண்டா சீதை சீதையும் சீதை, துஞ்ச. துஞ்சண்டா என்னண்டா? உறங்க அல்ல நித்திரை கொள்ள. வீரன் முன்னுக்கும் கேட்டேன் நான். வீரன் என்றா யாரு? அந்த வீரன் என்றா யாரு? இலக்குமணன். இலக்குமன் வில்லை ஊன்றிய கையோடு, அதாவது வில்ல தாங்கிய கைகளோடு. வில் வில் தெரியும் தானே? வில்ல தாங்கிய கைகளோடு. இவ்வளவு ஓகேயா? இப்ப குகன் ஓம் சொல்லுறான், மலையை போன்ற தோள்களை உடையவனே, உங்களுக்கு தொடக்கம் எல்லையும் தெரியா முடிவும் தெரியா, ஆனா படிக்கிறத கிளியர் பண்ணி கொள்ளு. போய் இன்றைக்கு 42வது பாட்டை எழுதி போட்டு, எனக்கு இந்த பாட்டு கூட இல்லையண்டா கேள், இந்த பாட்டை போட்டு விடுறேன், இத வச்சு கொண்டு படிச்சு எழுதிப்ப. இதுல சந்தி பிரிச்சு கொஞ்சம் உனக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இந்த பாட்டு இருக்கு. பாட்டு வரைக்கும் கொஞ்சம் கல்லை ஆண்டு அமைந்த கொஞ்சம் சந்தி பிரிச்ச சந்தி பிரிக்காத பாட்டு இருக்கு, சரி கடினமா இருக்கு. அதை கிரீன் ஷாட் எடு, அதை எடுத்து அப்புறம் இதை எடு, கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணு. சரிதானே? பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த அணிப்பயன்பாட கொஞ்சம் முறை சொல்றா? அணிப்பயன்பாடு ஓகே. அதுல அணிப்பயன்பாடுல முதலாவது என்ன பிள்ளைகள்? 2 அணி இருக்கு, ஒன்று மேல. அப்ப அந்த அடியை கொடுக்க எதை கொடுக்க போறீங்க? அடி குறிப்புக்கு முதலாவது இதை கொடுப்பீங்க, கல்லை ஆண்டு உயர்ந்த தோள். இவளம் ஒரு ஒரு அணிப்பயன்பாடு. அதுல உவமான மலை, உவமேயம் யாருடைய தோள்கள்? யாருடைய தோள்கள்? பரதனி பரதனுடைய தோள்கள். பரதனுடைய தோள்கள். பொதுத்தன்மை என்னத்துக்காக மலையோட தோள்கள் ஒப்பிடப்படுகிறது? வலிமை வலிமை. ஓகே தானே? வலிமை. அடுத்தது இருளை போன்ற மேனியை உடையவன் என்று ஒருவன் வர்ணிக்கப்படுறான். என்ன? அல்லாண்டு அமைந்த மேனி அழகன். அப்ப உவமானம் இருள். அடுத்தது இந்த உவமானம் என்ன? இருள். 2வது அணிந்த உவமானம் இருள். உவமேயம் யாரு? ராமனுடைய திருமேனி. ராமனுடைய திருமேனி. பொதுத்தன்மை என்னத்துக்காக இருளோடு ஒப்பிடப்படுகிறது? இருட்டு என்ன கலர்? பச்சை கலரு. என்ன கலர்? கரும் கருமை, கருப்பு. அதைத்தான் சொல்லப்படும். சரியா பிள்ளை? கேட்ட பிள்ளைக்கு விளங்கிட்டோ? ஓ சரி சார். அப்ப 2 அணி பயன்பாடு இருக்குது, பாப்போம். அடுத்தது அவள் என்றார் என்று விளங்கிட்டானே. அவள் என்றாரு? சீதை இதை துஞ்சண்டா என்ன? அரும்பதம் என்னன்னு கேட்ட நான். துஞ்சண்ட முன்னாடி கேட்ட நான் இல்லோ? துஞ்சண்டா உறங்க உறங்க உறங்க. வீரன் வீரன் நீங்க வர்ணிக்கப்படுறவன் யாரு? இலக்குமன் இலக்குமணன். சரி, படிச்சதை படியுங்கூடாப்பா. இப்படி கடைசி நேரங்கள்ல வந்து படிச்ச பிள்ளைகள் தான் பிள்ளைகள் இந்த ரிசல்ட்ஸ்கள் ஸ்டேட்டஸ்ல போடிக்க பாக்குறேன். நீங்கள் கடைசி நேரங்கள்ல வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல படிக்குங்கள். இப்படி தொடக்கங்கள் எங்கேயோ போய் யார்கிட்ட எல்லாம் படிச்சு போட்டு கடைசியில வருங்க சரி எனக்கு ஒன்றுமே தெரியாது வந்து ஒண்ணுமே தெரியாது பிறகு சொல்றதுல கேட்டு படிச்சு ஒர்க் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ்கள் எடுத்திருக்கிறார். சரிதானே? அப்ப யாருமே மனம் தளர்ந்து போகாதீங்க. எனக்கு இப்பதான் இந்த அகத்தின புறத்தினி என்றாலே எனக்கு என்னென்று தெரியாது, நான் கேட்க எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் போல ஒண்ணுமே சொல்லல என்று யோசிக்க தேவையில்லை. சரிதானே? நீங்கள் இண்டையில இருந்து படிச்சா கூட கொஞ்சம் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொஞ்சம் கேளுங்க. அங்க கிளாஸ்ல போறது கொஞ்சம் உங்களோட மெசேஜ்கள் பார்க்க இதனால வாய்ஸ் மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. அப்படி இது பண்ணா நான் அதை கேட்ட மாதிரி தெளிவுபடுத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு விஷயங்களை போடுங்க. இது அப்படி என்றா என்ன, இப்படி என்றா என்னன்னு கேட்டீங்களா? ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்றேன். மற்ற பிள்ளைகள் ஓகே என்ற பிள்ளைகள் கிளாஸ்ல படிக்க ஓகே, ஒண்ணுமே தெரியாத அப்படி எனக்கு இது படிக்கணும் அப்படின்னு தெரியாத பிள்ளைகள் அது. சரிதானே? உங்களுக்கு பிள்ளைகள் சங்கமறிவிய கால இலக்கியங்கள் பாடமாக்க சொன்னானோ? சங்கமறிவிய கால இலக்கியங்களை பாடமாக்குங்க கொண்டு. ஓம் சார் சங்கமறிவிய கால இலக்கியங்கள். அடுத்தது பல்லவர் கால சங்கமறியால இலக்கியம் பாடம் உண்டாக்கள் பல்லவர் கால இலக்கியங்களை பாடமாக்க தொடங்குங்கோ. அடுத்த கிளாஸுக்குள்ள இன்றைக்கு நிலைமை இன்றைக்கு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பல்லவர் கால இலக்கியங்களை தயவு செய்து படியுங்கோ. நான் சொல்லுறதை கேட்டு ஒரு பிள்ளை படிக்க தொடங்கும், ஒரு பிள்ளை படிக்காம இருக்கும். படிக்கிற பிள்ளைக்கும் படிக்காத பிள்ளைக்கும் எப்ப வித்தியாசம் தெரியுமெண்டா கடைசி நேரங்களில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்க அதில் பாடமாக்கிக்க ஞாபகம் பெறாம இருக்க படிக்காத பிள்ளை யோசிக்கும் நான் அப்பயே படிச்சிருக்கலாமே என்று யோசிக்கும். திரும்ப திரும்ப படிக்கிற பிள்ளை இன்றைக்கு சங்கமரியாள நூல் எனக்கு பாடம், எனக்கு தெரிஞ்சதுல சங்கமரியாள நூல் மட்டும்தான் பாடம், பல்லவர் கால நூல் பாடம் இல்லை. இன்றைக்கு சொன்னது பிறகுதான் நான் பல்லவர் கால நூல் பாடமாக்க போறேன். அதுவும் எனக்கு எது நூல்கள் என்றே தெரியாது. பல்லவர் காலம் இல்ல, நோட்ஸும் இல்லை, அந்த நூல்களும் இல்லை.
கேளுங்கோ பல்லவர் காலத்தை என்ன படிக்கணும் நான் நூல்களை போட்டு விடுறேன் பாடமாக்க தொடங்குங்க சரிதானே நான் இப்படி சொல்லி போட்டு போடுவேன் அடுத்தது இப்ப நேர கிளாஸ் இருக்கு நான் போடுவேன் நீங்கள்லாம் அடுத்ததை யோசிக்கணும் என்ன சொல்லி இருக்கேன் அது எனக்கு தெரியாது அப்ப இந்த நூலை ஒரு கத்தாங்க அல்லது குரூப்ல கேளுங்க எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்கு சில பேர்கிட்ட சிலது இருக்காம இருக்கு குரூப்ல கேளுங்க ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு விஷயத்த போட்டா அடுத்த நாளைக்கு இன்னொரு ஆள் போடும் இந்த இதை போடுங்க தயவு செய்து அந்த பழக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்க இன்னொரு ஆள் படிக்கிறதால நான் படிக்காம விடுவேன் இல்லை நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் உங்களை முன்னோக்கி கொண்டு போகும் சரிதானே பல்லவர் கால நூல் தெரியாது அந்த பிள்ளை அவதிப்பட்ட ஐயோ படிக்கணுமா பல்லவர் எனக்கு எதண்டே தெரியும் யாராச்சும் பல்லவர் கால நூல்கள் போடுங்கன்னு கேட்டா தயவு செய்து பார்த்துட்டு போகாதீங்க சரிதானே பார்த்துட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டு போகாதீங்க உங்க போன் இருக்கும் ஒரு போட்டோ எடுத்து பல்லவர் கால நூல்களை போட்டு விடுங்க மற்றவங்க படிக்கட்டும் சரிதானே மற்றவங்க படிக்கிறதால எங்களுடைய கேம்பஸ் வாய்ப்பு இல்லாம போகாது எங்களோட காலேஜ் வாய்ப்பு இல்லாம போகாது நான் எவ்வளவு முயற்சி போடுறேனோ அவ்வளவுக்குத்தான் இந்த வாய்ப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் சரிதானே அதனால அப்படி யாரும் யோசிக்காதீங்க சரிதானே ஒரு பிள்ளை சிக்கு நான் சி எடுத்தா போதும் ஒரு பிள்ளை ஏ எடுக்கணும் ஏ எடுக்கிற மைண்ட் செட்ல இருக்கிற பிள்ளை போடாம இருந்ததுண்டா அது எங்களோட மனப்பான்மையை தான் காட்டுது நாங்க எப்படிப்பட்ட மனப்பான்மையில இருக்கிறோம் சொல்ற விலங்குதான் நான் என்னத்துக்கு இப்ப போட்ட பிள்ளை எதுக்க போட சொல்லி பர்சனலா போட சொன்னா எல்லாரும் ஒர்க் பண்ணும் ஒரு விஷயம் சொல்லிக்க சொல்ற பிள்ளை இப்ப கமராமேனத்தை அதுல போடண்டா அதையே பார்த்து எழுதுவி நம்ம இப்ப ஏன்னா அதுல போட வேண்டாம்னு சொன்னானண்டா நீங்களும் ஒர்க் பண்ணணும் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்க இன்னொரு பிள்ளை ஒர்க் பண்ணாம இருந்தா பிரயோசனம் இல்லை சரிதானே அப்ப நீங்களும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் ஒரு பாட்டை பார்த்து வாசிச்சு செய்யணும் அதுக்காகத்தான் போடணும் 1-2 பிள்ளைகள் இப்ப போட்டது சரிதானே அப்ப நிறைய பிள்ளைகள் எழுதி வச்சிருக்கீங்க சரி மிச்சத்தை பார்ப்போம் அப்ப வில்லை ஊன்றிய கையோடு வெய்து உயிர் போடும் வெய்து உயிர் பண்ணா பெரும் சரியான வெப்ப மூச்சையும் விட்டு கொண்டு கண்கள் அவன் 2 கண்களும் நீர் சொரிய கண்ணில இருந்து நீர் சொரியுதான் கண்ணில இருந்து நீர் சொரிய கங்குலண்டா என்னன்னு கேட்கலாம் கங்குலண்டா இரவு இரவு எல்லை காணுமன் இரவினுடைய எல்லை எது இரவின் முடிவு எது இரவெப்ப முடியும் எது தோன்றிய இரவு முடியும் பகல் வேற விடியல் வந்த உடனே இரவு முடிஞ்சிடும் அப்ப இரவு தன் முடிவான பகலை காணும் மட்டும் அல்லது விடிவை காணும் மட்டும் என்ன செய்தானாம் காணும் மட்டும் நின்றான் எப்படி நின்றான் இமைப்பினன் இமை கொட்டாமல் நயனமண்டா என்ன நான் கேட்க வேற விஷயம் சொன்னீங்க நயனமண்டா என்ன நயனமண்டா என்ன கண்கள் அப்ப தெரிஞ்சாக சரியா சொல்லுங்க கண்கள் இமை கொட்டாமல் நின்றான் என்று சொல்ற நின்று காவல் செய்தான் இது கதை விளங்கிட்டோ இதுல இருந்து தெளிவில்லையோ இது விளங்கிட்டோ பாட்டுக்கு போவோமோ இப்ப எப்படி கேள்வி கேட்டுக்கண்ட யாருக்காக தெளிவில்லை கேளு இது தெளிவில்லை என்ன கேளு சரி ஓகே இப்ப அதுல எப்படி கேள்வி வந்த நான் கேள்வியே உங்களுக்கு காட்டையில ஒரு சில ஆக்களை அடையாளப்படுத்தி கேட்டுட்டு பிறகு வந்தேன் இப்ப பேப்பரை தியா பண்ணிட்டு இந்த கேள்வி வந்தது இப்படித்தான் நீங்க படிக்கணும் இருக்கிற காலங்கள்ல நானும் இப்படித்தான் தெளிவுபடுத்தி கொண்டு போவேன் பாப்போம் எப்படி விட எழுத முடியுதான்னு பாப்போம் அதுல படிச்சதுக்குள்ள இப்படி நீங்களும் பேப்பர்கள் எடுத்தெடுத்து செய்து பார்க்கணும் கூட ஒர்க் பண்ணணும் சரிதானே நிறைய பயிற்சி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட பயிற்சிக்கெல்லாம் இன்னும் ஈஸியா இருக்கும் சரிதானே பிள்ளைகள் பாட்டப்பார் எல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடு வெய்து உயிர் போடும் வீரன் எல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லை காண்பும் அளவு நின்றான் நயப்பினன் இமைப்பினன் நயனம் என்றான் நயனம் என்றா என்னடா பிள்ளையார் கண்கள் சரிதானே இப்ப உங்களை விளங்கிட்டானே இந்த கதை இதுவரைக்கும் எனக்கு தெரியாது இப்ப சொல்லத்தான் விளங்கினது செக் பண்ணுங்க இது எனக்கு தெரியாது இந்த பாட்டு தெரியாது இப்ப சொன்னதை வச்சுக்கொண்டுதான் நான் விளங்கினான் எனக்கு இப்ப விளங்கிட்டது இப்ப சொன்னதை வச்சுக்கொண்டுதான் நான் இந்த பாட்டை விளங்கி கொண்டேன் நான் செக் பண்ணுங்க எனக்கு இந்த பாட்டு தெரியாது அப்படி நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க தயவு செய்து படிச்சு கிளியர் பண்ணி வச்சிருப்பில்லையா இதே கேள்வி கூட இந்த முறை ஃபைனல்ல 42வது பாட்டு வந்தா செய்யறதுக்கு நான் அப்பயோ படிச்சேன்னா மறந்து போட்டேன்னு சொல்லாம தயவு செய்து படி உடனே போய் அத படி சரி இப்ப என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்ப்போம் முதலாவது கேள்வி பார் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தை விளக்குக உவமையை எடுத்து காட்டி விளக்குக ராமன் மீது குகன் அந்த இலக்குமணன் கொண்ட பாசம் இவ்வாறு புலப்படுது சந்தர்ப்பம் பாப்போம் சந்தர்ப்பம் என்ன பிள்ளைகள் இதுக்குரிய சந்தர்ப்பம் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆள் என்ன சந்தர்ப்பம் இலக்குவன் செயல் பற்றி அப்ப இதுல வந்து அப்ப இதுல வந்து பிள்ளைகள் அதாவது யாரு குகன் விட சொல்லுறான் அப்ப இவன் கேட்கிறான் என்ன பரதன்
ராமன் தங்கியிருந்த இடத்தை குகன் சொல்ல அறிந்த பரதன் இலக்குமணன் எங்கே தங்கினான் என்ற விடயத்தை பரதன் யாரிடம் கேட்டான்? குகனிடம். குகனிடம் கேட்ட போது குகன் இலக்குமணன் பற்றிய செய்திகளை பரதனுக்கு கூறியது. சொன்னது விளங்கிட்டோ? அப்ப இதுல ஷோட்டா சொல்றேன்டா, இலக்குமணன் தங்கியிருந்த இடத்தை குகன் யாதென கூறிய போது. ஆனா நாங்கள் எங்க இருந்து எழுதணும்? வடிவா எழுதணும். அதை சொல்லிக்க பரதன் கேட்டான், குகன் சொல்லுறான். என்னதை சொல்லுறான்? இலக்குமணன் தங்கியிருந்த இடம் பற்றிய விடயம். அப்ப வடிவ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளும். இதை விளங்காட்டி கேளுங்க, சரிதானே? அப்ப ராமன் தங்கியிருந்த இடம் பற்றிய விடயங்களை குகன் சொல்ல அறிந்த பரதன் இலக்குமணன் எங்கே தங்கினான் என்ற விடயத்தை குகனிடம் கேட்க குகன் இலக்குமணன் தங்கியிருந்த விடயத்தை பற்றி பரதனுக்கு கூறிய போது இந்த விஷயம் பாட்டு வருது. அடுத்தது உவமை அணி சொல்லித்தான் தந்த நான். எத்தனை அணி உவமை அணி வந்தது? என்ன அடிய சொல்ல போறீங்க? உவமை அணி என்று கேட்க பிள்ளைகள் இப்ப பாருங்கடா. உவமை அணி என்று கேட்க இந்த இப்படி அல்லாண்டு அமைந்த மேனி இப்படி சொல்லி போட்டு உவமானம் எது, உவமேயம் எது, பொதுத்தன்மை எது, இப்படி சொல்லாம முதல் ஒரு பந்தியா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் என்ற அடியினூடாக அல்லண்டா என்ன பிள்ளையால்? இருள். அப்ப இருளை போன்ற மேனி. அப்ப யாரை பற்றி வர்ணிக்க வந்த ஆசிரியர்? யாரை வர்ணிக்க வந்தவர்? ராமனுடைய தோற்றத்தை அல்ல வடிவத்தை வர்ணிக்க வந்த ஆசிரியர் இருளோடு ராமனை ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார். உவமானம் அல்லண்டா அல்லது இருள், உவமேயம் ராமனுடைய திருமேனி, பொதுத்தன்மை, கருமை, இப்படி சொல்லணும். ஓகே, விளங்கிட்டாடா சொன்ன விஷயம்? சரி, அடுத்தது பேர் இதுல. அப்ப மற்ற அரும்பதம், தயவு செய்து அரும்பதம் தெரியாத அரும்பதம் கீழே எழுதி படிச்சு வச்சு. இதுதான் முதலாவது பாட்டுன்ட்டு படி. ஹல் கல் அப்படி அதுல வார நயனம் அப்படியான சொற்களை படிச்சு வச்சிரு. அரும்பதம் கேட்டா வேறு யார்கள் திகைச்சு வந்தாலும் நீங்க திகைக்க மாட்டீங்க. எந்த அரும்பதம் கேட்டாலும் எழுதுறதை கேட்டு சும்மா கேட்கலாம். ஒரு 4 அரும்பதத்தை போட்டுட்டு இது வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் கம்பராமாயணத்துல என்ன ஒரு வித்தியாசமான கேள்வியை பார்க்கட்டும் பண்ணிட்டு அவன் அரும்பதத்தை போட்டு விட்டா ஒரு நயனம் இப்படி ஒரு இந்த பாட்டு வந்து போட்டு விட்டான். அடுத்த ராமன் மீது இலக்குமணன் கொண்ட பாசம் எப்படி புலப்படு? பாசம் என்ன? அதைத்தானே எழுத போறீங்க. ராமனுக்காக என்ன செய்யறான்? தூங்காமல் காவல் காத்தான். அதை வடிவா எழுதும். சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டோம் இந்த கேள்வி? இது டவுட் கேளுங்கோ. சார் அந்த சந்தர்ப்பம் சொல்லு. ஷோட்டா சொல்றதுண்டா பிள்ளை சந்தர்ப்பம். அதாவது ஷோட்டா சொல்றதுண்டா என்ன? இலக்குமணன் தங்கியிருந்த இடம் பற்றி எழுத போறீங்களா கேட்க போறீங்களா? எழுதுறதுக்கு சார். சரி, அப்படி என்ன நான் இந்த இப்ப நான் சொன்ன இது கிரீன்ஷாட் எடுத்துனீங்களா பிள்ளை எல்லாராச்சும்? இந்தாங்க, நான் இருக்கா திரும்ப ஒரு கட்சியா பண்றேன். நான் அது ஒரு எழுதி போடு. நீங்க எனக்கு பேர்சன்ல போடுங்கோ. நான் யாருடைய விட நல்லா இருக்கோ அவையிலேயே நான் குரூப்ல செய்யா பண்ணி விடுறேன். சரிதானே? இதுக்கு ஒருக்கா நான் போட்டு விடுறேன். சரியா? நான் உங்களுக்கு ஒர்க் பண்ண வச்சு நான் போடுறேன். யார் வடிவா எழுதி இருக்கிறாங்களோ அதை நான் போட்டு விடுறேன். சரிதானே? நீங்க அதை பாருங்க. இதுல ஷோட்டா சொல்றேன்டா என்ன? நாற்பத்தி 2வது பாடல 3 கேள்வியையும் எழுதி போட்டு, சரியா? இது 42வது பாட்டு. ஓகே, தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கேள்வி 3ஐ நோட் பண்ணி விடுங்க. இந்த கேள்வி 3ஐயும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எழுதுங்கோ. படிவா எழுதுற ஆக்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேன். எப்படி என்றா பிள்ளை இருக்கா? நீங்க அதுக்கு விட எழுதுக்கு என்ன ஷோட்டா சொல்றேன்டா. பரதன் தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பரதன், நான் ஷோட்டா தான் சொல்றேன், கொஞ்சம் வர்ணிச்சு எழுதுங்க. பரதன் ராமன் தங்கியிருந்த இடம் பற்றி அறிந்த பின்னர் ராமன் தங்கியிருந்த இடம் பற்றி
ராமன் தங்கியிருந்த இடம் பற்றி குகன் சொல்ல அறிந்த பின்னர் குகன் சொல்ல அறிந்த பின்னர் குகன் சொல்ல அறிந்த பின்னர் குகன் சொல்ல அறிந்த பின்னர் இலக்குமணன் எங்கே தங்கியிருந்தான் என வினவ இலக்குமணன் எங்கே தங்கியிருந்தான் என வினவ இலக்குமணன் எங்கே தங்கியிருந்தான் என வினவ குகன் 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 இலக்குமணன் தங்கியிருந்த விடயம் பற்றி பரதனுக்கு கூறியது. இலக்குமணன் தங்கியிருந்த விடயம் பற்றி பரதனுக்கு கூறியது. பிள்ளை எழுதிட்டீங்களோ? ஒருக்கா வாசிச்சு வரீங்களா? யாராச்சும் நான் சொன்னதை இப்ப எழுதினத ஓம் சார். வாசிடுங்க. பரதன் இராமன் தங்கியிருந்த இடம் பற்றி குகன் சொல்ல அறிந்த பின்னர் இலக்குமணன் எங்கே தங்கியிருந்தான் என வினவ குகன் இலக்குமணன் தங்கியிருந்த இடம் பற்றி பரதனுக்கு கூறியது. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? சரி, இப்ப நான் 3வது கேள்வியும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு பகுதி தான் படிச்சு அதுக்குள்ள சொல்லி விஷயத்த சொல்ல போயிட்டு நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணினா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் விஷயத்த கொண்டு போகலாம். நான் சொல்றதுகளை ஒர்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த பேப்பர் கிளாஸ் எப்ப பிள்ளைகள்? இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு புதன்கிழமை. உங்களுக்குரியது வெள்ளி. அடுத்த பேப்பர் கிளாஸ் வெள்ளி. என்ன வெள்ளி பேப்பர் கிளாஸ்ல சரிதானே? வெள்ளியில அடுத்த பேப்பர் கிளாஸ் வெள்ளிக்கிழமை பேப்பர் கிளாஸ்ல நாங்கள் கம்பராமாயணம் படிப்போம். இப்படி பாட்டுகள் படிப்போம். குறைஞ்ச ஒரு 2 பாட்டு. நீங்கள் ஒர்க் பண்றதை பொறுத்து தான் 3 பாட்டோ 4 பாட்டோ சரிதானே? யாருமே குரூப்ல போட வேணும். அப்படி க்ரோப் பண்ணி போட்டு சரிதானே? எனக்கு பர்சனலா அனுப்புங்க சரிதானே? எனக்கு பர்சனலா கம்பராமாயண பாட்டை அனுப்புங்க. நீங்க போடுற பாட்டை நான் குரூப்ல போடுறேன். என்னென்ன பாட்டு இந்த முறை அந்த முக்கியமான இன்றைக்கு 42வது பாட்டு படிச்சிருக்கிறோம் சரிதானே? அதை வடிவா கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல குறைஞ்ச ஒரு 2 பாட்டாவது படிப்போம். இப்ப நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பாட்டுகளை குரோப் பண்ணி போட்டு அந்த பாட்டையும் கேள்வியும் எனக்கு பர்சனலா அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு மார்க் பண்ணி வைங்க. இப்ப பிள்ளை மார்க் பண்ணி வைக்கிறது இப்ப தெரியும் தானே? இப்ப இன்றைக்கு படிச்ச பாட்டுன்னா இன்றைக்கு படிச்ச பாட்டு என்ன செய்யணும்? நீங்கள் உடனேயே மார்க் பண்ணி வைக்கணும். சொல்ற விளங்குதான்? இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த பாட்டை மார்க் பண்ணி வைக்கணும். இப்ப உதாரணம் இப்ப பாருங்க. இன்றைக்கு இப்ப நாங்க படிச்ச இப்ப நீங்க படிச்சதுக்குள்ள சரிதானே? இப்ப இன்றைக்கு படிச்சதை என்ன செய்யணும்டா? இப்ப இந்த கொப்பி எடுத்து சரிதானே? இப்ப இதை எடுத்து இப்ப நீங்க எழுதி வச்சிருக்கிறத இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? 42வது பாட்டு பக்கத்துல போய் ஒரு சின்ன டிக் பண்ணி விட போறீங்க. லேன் எனக்கு 42வது பாட்டு தெரியும். நீ நாளைக்கு இப்ப நீங்க ஒரு பாட்டு போடுறீங்க. இதுல என்ன இப்ப ஒரு 63வது பாட்டு ஒரு பிள்ளை போடுதுன்னா இப்ப 63க்கு டிக் பண்ணி போட்டு படிச்சு முடிய டிக் பண்ணி இப்படி கணக்க டிக் பண்ணி நாங்க இப்படி படிச்சு கொண்டு போய் எக்ஸாம் மட்டும் இப்படி நிறைய படிச்சு கொண்டு போய் நான் படிச்ச பாடல் ஒன்றுதான் கட்டாயம் உங்களுக்கு ஃபைனல்ல வரும். இப்ப நீங்களும் கொஞ்சம் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணும் சரிதானே? அப்ப அதுக்குத்தான் சொன்னான் உங்கள்ட்ட பேப்பர்ஸ் இருக்கும். அந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற பாடல்களை போட்டு விடும். அப்ப முதலாவது நாங்க படிச்ச பாடல் இந்த 42வது பாடல் சரிதானே? அப்ப பேப்பர் இருக்கிறார்கள் போட்டோ எடுத்து 2 பேப்பரை அனுப்பி விடுங்க. பேப்பர் இல்ல அந்த குரோப் பண்ணி அந்த கேள்வி என்ன டைம் இருக்குது, நீங்கள் எவ்வளவு ஒர்க் பண்றீங்க, யார் அதுக்கான முயற்சியை போடுறீங்கன்னு எனக்கு உண்மையாவே இதுல யார் சரியா அடையாளப்படுத்த தெரியாது. யார் எனக்கு என்னடா அவ்வளவுக்கு தொடர்பு இல்லை. நான் முதல்லண்டா தொடக்கத்துல ஒரு பிள்ளை யாரு, அந்த பிள்ளைக்கு எத்தனை சகோதரம், என்ன செய்யுது, அப்பா என்ன வேலை, அப்படி என்றது கூட தொடர்புகள் இருந்தது. இப்ப தொடர்ந்து கிளாஸ்கள் இதனால எனக்கு யாரு வடிவா தெரியாது, பேர் கூட சரியா தெரியாது. அதனாலதான் அந்த நம்பர்ஸ் போட்டேன். அப்ப நம்பர்ஸை பார்த்து கொண்டு அப்ப 100 சொன்னா இந்த பிள்ளை தான் இந்த ஃபர்ஸ்டா வந்தது. 129 இதான் கடைசியா வந்தது. அப்ப முன்னுக்கு படிச்சதுல அந்த பிள்ளைக்கு தெரியாது. இந்த அடையாளப்படுத்துறதுக்காக தான் அந்த நம்பர்ஸ் தந்து வச்சிருக்கு. இப்ப நீங்க அந்த நம்பர்ஸ் போட்டாதான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பேர்கள் தெரியும் சரிதானே? மற்றது ஒரே பேர்கள்ல 2-3 பேர் இருக்குது. அப்ப எனக்கு அது வடிவா கிளியர் இல்லை. ஆனா நீங்க உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி எனக்கு இருக்கு. சரி, இப்ப நான் சொன்ன விளங்கித்தானே?
இப்ப திருக்குறள் நான் அந்த பிள்ளை கேட்டதுக்காக அந்த திருக்குறளையும் ஒருக்கா சொல்றேன் எப்படி படிக்கணும்ன்றது. பாருங்கூடா பிள்ளைகள், திருக்குறள் கூட ஒரு பிள்ளை கேட்ட கேள்வியை வச்சுக்கொண்டு தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க கேட்கத்தான் எனக்கு ஒரு இதே மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் என்ற ஒரு மைண்ட் செட்டோட சொல்றேன். ஓரளவுக்கு தெரியும் தான், இது வரைக்கும் படிப்பிச்சதால நிறைய பிரச்சனை வர தெரியும் என்னன்னு. ஓகே, சரி. இப்ப இந்த குற்றங்கடிதல் என்ற அதிகாரம், அப்ப கேள்வி பார்க்கிறேன். குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தில் கூறுவனவற்றை ஆதாரமாக கொண்டு பின்வருவனவற்றை தெளிவுபடுத்துக. முதலாவது கேள்வி, குற்றங்களாக கருதப்படுபவை. குற்றங்கள் கடியும் வழி, உலோகத்தனத்தின் இழிவு, உயர்நிலை அடைவதற்கான உபாயங்கள். இப்ப 4 கேள்வி கேட்கப்படுது. இந்த 4 கேள்வியும் எத்தனை குறள்? 10 குறளை அடிப்படையாக கொண்டுதான் எழுத போறோம். அப்ப குற்றங்களை, முதலாவது கேள்வி திருக்குறளுக்கு தயவு செய்து ஒர்க் பண்ண தொடங்கும். 3 அதிகாரம் இது வரைக்கும் ஃபைனல்ல வரையில. முதலாவது அந்த வெராததை ஃபர்ஸ்ட் படியுங்க. அப்ப வெராததை படிச்சா மட்டும் ஓகேயா என்றா நான் அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஓகே என்று வந்தது கூட வரலாமண்டா 2019 என்ன திருக்குறள் வந்திருக்கு, அதுகள் அடுத்தடுத்ததா படிக்க தொடங்கும். சரிதான், இந்த நடக்க வந்தது கூட வரலாம். முதலாவது ஆப்ஷன் வந்து வெராததை மெயினா படி. வெராததே படிக்கலைன்னா பிறகு என்ன செய்யற அடுத்த கட்டம்? வெராததை படி. இல்ல எனக்கு அந்த இந்த முறை எது சார் சுவர நீங்க எனக்கு ஒரு 2 அதிகாரத்தை சொல்லித்தாங்க, எது வெறும் கட்டாயம் வெறும் அப்படி ஏதாவது சொல்லித்தாங்க. அல்லது நான் படிக்கிறது வந்து ஒரு பாஸ் பண்றதுக்காக படிக்கிறேன், நான் சும்மா எனக்கு எஸ் எடுத்தாலே போதும். அப்ப எனக்கு சும்மா இது சாய்ஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே தெரியும், நான் ஒர்க்குக்கும் போய் கொண்டிருக்கிறேன், சும்மா எனக்கு எஸ் எடுத்தா போதும் என்ற ஒரு மைண்ட் செட்டோட யாராவது பிள்ளை இருந்தால் தான் சாய்ஸ் தருதா. சாய்ஸ் என்ன இதுக்கெல்லாம் படிக்குங்க. இதுல படிக்க போற பிள்ளைகள் எனக்கு ஒண்ணுமே தெரியும், ஆனா நான் ஏ எடுக்கணும், பி எடுக்கணும், யூனிவர்சிட்டி போகணும், அல்லது காலேஜ் போகணும், இப்படி என்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சாய்ஸ் என்ற மைண்ட் செட்ல ஒரு நாளும் தயவு செய்து வேண்டாம். சொல்ற விஷயம் விளங்குதானே? நான் பாஸ் பண்றதுக்காக படிக்கிறேன்டா சும்மா சொல்லலாம் இதை படியன்று. அப்ப விளங்கணும். அப்ப குற்றங்கடிதல் வந்திருக்குது. அப்ப முதலாவது வந்து எது எதெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்குது, 19ஆம் ஆண்டு என்ன, 20ஆம் ஆண்டு என்ன, 21ஆம் ஆண்டு என்ன, அதுகளை பார்த்துக்கொள்ளும். சரி, அப்ப குற்றங்கள் என்று சொல்லிக்க முதலாவது குற்றங்களாக கருதப்படுபவை. அறுவர் பிள்ளை சொல்லிச்சு. அப்ப நான் அந்த அந்த பொருளை மட்டும் எழுதிவிட்டா குற்றங்களாக கருதப்படுபவை என்று முதலாவது குறள் என்ற பொருளையும் எத்தனை அதுக்கு விட வருமோ அது பொருளை மட்டும் எழுதிட்டு வாருன்னா அப்படித்தானே என்ன வழிப்படுத்தி விட்டது, நான் அப்படித்தான் எழுதினான் என்று அதால கூட எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சிருக்குமோ தெரியல, எனக்கு அப்படி எழுதலாம்னு கேட்டார். அப்படி எழுதலாமா பிள்ளைகள்? பொருளை மட்டும் எழுதிட்டு வந்தா ஓகேயா? எங்களோட ஸ்கூல்லயும் டீச்சர் அப்படிதான் சார் சொன்னாங்க. சரி, அப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப அதான் இப்ப எல்லா இடத்தையும் அதுதான் இப்ப சில இடங்கள்ல நடக்குது. இப்ப இஸ்லாமிய ஸ்கூலுகள்ல பெரும்பாலும் டீச்சர்ஸ் மாதிரி இருக்காது. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு பாட டீச்சர்ஸ் படிப்பினாங்க. அப்ப நீங்க வடிவா விளங்கி கொள்ளணும். அங்காள பக்கம் டீச்சர்ஸ் மாதிரி உண்மையாவே வாய்ப்புகள் குறைய, டீச்சர்ஸ் மாதிரி குறைய, ஆளுமைகள் குறைய. இங்களை வடமான பக்கத்துல நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க, போட்டி வளரையலாம் என்ற அப்படி போட்டி. ஒரு படிச்ச சேரே அடுத்த அவன் மாணவன் வளர்ந்து வாரதை விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு போட்டி சூழல்ல நல்ல ஆளுமையானவர்கள் நிறைய உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நல்லா படிப்பிப்பாங்க, ஆனா வாய்ப்புகள் இருக்காது. ஆனா அங்க வந்து அப்படி இல்லை, இருக்கிற டீச்சரை படிப்பிப்பா அல்லது அவங்க தனக்கு தெரிஞ்ச மைண்ட் செட்டோட விளங்கப்படுத்துவா. அதையே பிள்ளைகள் படிக்குங்கள். பெரும்பாலான பிள்ளைகள் இந்த சூழ்நிலை படிக்கிறதுக்கான ரீசன் உண்டு, படிக்கிறது விளங்கி இது வரைக்கும் வந்ததுகள் அல்ல பிள்ளைய சொல்லி தாராங்க, அல்லது எனக்கு அது அவங்க படிப்பிக்கிறது விளங்கி, அல்லது நோட்ஸ் சொல்லி தாரையில் எப்படி எழுதணும் என்று தெரியாது, ஏதோ அப்படி என்று மைண்ட் செட் எல்லாம் பெரும்பாலான பிள்ளைகள் இருப்பீங்க. கட்டாயம் திருக்குறளுக்கு குறளும் கொடுத்து பொருளும் கொடுக்கணும். அதைத்தான் இப்ப உங்களுக்கு தெளிவுபடுத்த வந்தேன். சரிதான், குறளும் கொடுத்து பொருளும் கொடுக்கணும். என்னோட படிச்ச பிள்ளை உண்டு தொடக்கத்துல, சார் நான் குறளும் கொடுத்து பொருளும் எழுதுறேன்னா நான் எனக்கு மார்க்ஸை குறைச்சு போடுறாங்களே, ஏன் சார் குறைச்சு போடுறாங்களே, என்ன பிரச்சனை, நான் எழுதுறேன், நான் 10 குறளும் எழுதி 10 குறள் பொருளும் எழுதினா ஏன் குறைக்கணும், எனக்கு விளங்குது இல்லை, ஒன்னும் சொல்லுறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை சார், அப்படியே அப்படி என்றா குறளும் எழுதி பொருளும் எழுதினா சரியாண்டா? இல்ல, அதை இணைச்சு எழுதி கொண்டு போகணும். சரிதானே? அப்ப குற்றங்களாக கருதப்படுபவை என்று கேட்டா எத்தனை குறள் குற்றங்கள்? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றுக்கு மட்டும் அப்படி எழுதணும் என்று சொல்லித்தாரு. இந்த 4 இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் திருக்குறளுக்கு போய் என்ன செய்யணும் என்றதை சொல்லி போட்டு விடுறேன்.
சரி பாருங்க பிள்ளைகள், அப்ப குற்றங்களாக கருதப்படுபவை என்று கேட்க எத்தனை குறள் எழுதணும்? அப்ப நிறைய பிள்ளைகள் வந்து டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நீங்களே என்ன திருக்குறள் எழுத வேண்டாம், திருக்குறள் எழுத தேவையில்லைன்னு சொன்னீங்களா, அங்க நாங்க படிக்கிற திருக்குறள் எழுதணுமா, ஏன் டீச்சர் அப்படி சொல்லி தந்தாங்க? டீச்சர் சொல்லுவா, அது அப்படித்தான் பிள்ளை, நீங்கள் இப்ப எக்ஸாம் மார்க்கிங்ல சொல்லுறாங்க குறள் எழுதாட்டி கூட பரவாயில்லை, நீங்கள் பொருளை மட்டும் எழுதினா ஓகே என்று சொல்லுறாங்க, அதனால நீ பொருள் எழுதிட்டு வா. இப்படி ஒரு பிழையான வழிப்படுத்தல் ஒரு நாளும் நாங்கள் செய்யக்கூடாது. அப்ப ஒரு பிள்ளை குறளையும் எழுதி பொருளையும் எழுதுது, இன்னொரு பிள்ளை பொருளை மட்டும் எழுதுதண்டா, நீங்கள் அந்த எக்ஸாம் பேப்பர் திருத்த ஸ்கீமரா இருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் கொடுப்பீங்க? திருக்குறளும் எழுதி பொருளும் எழுதுற பிள்ளைக்கும் ஒரே மார்க்ஸை கொடுத்து பொருள் மட்டும் எழுதுற பிள்ளைக்கும் ஒரே மார்க்ஸை கொடுக்க முடியுமா? உங்களால அப்படி செயற்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப குறளும் எழுதி பொருளும் எழுதுற பிள்ளைக்கு தான் கூட புள்ளிகள் கொடுக்க பாப்பீங்க, ஓம்தானே? அதுதான் எங்களுக்கும் தேவை. அப்ப எங்களுக்கு திருத்தூர் ஒருவன் வந்து கட்டாயம் குறைக்க கூடாது ஏண்டா, நான் குறளும் எழுதி பொருளும் எழுதும், திருக்குறள்ல முழுமையான மார்க்ஸை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப குறளும் எழுதணும் பொருளும் எழுதணும். சரி, விஷயத்துக்கு வரும், நான் சொல்லி போட்டு விடுறேன். குற்றம் கடிதல். குற்றம் கடிதல்ல குற்றங்களாவன் எது அடையாளப்படுத்தப்பட்டது? சொல்லுங்க. முதல் 2 குறள், 2 குறள்கள் பாருங்க. அப்ப முதல் 2 குறள்கள் இப்ப நான் எழுத போறேன். சரி, குற்றங்கடிதல்ல குற்றங்கள் ஆவன் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அப்ப அதுக்கு நான் விடை எழுத போறேன். சரி, எத்தனையாவது அதிகாரம் இந்த குற்றங்கடிதல்? எத்தனையாவது அதிகாரம்? 43வது. அறிவுடைய ஒருவனாலதான் குற்றங்களை களைய முடியும் என்பதனாலதான் அறிவுடைமைக்கு அடுத்ததா குற்றங்கடிதல் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் பந்தியா திருக்குறள் எழுதியிருக்கார், சங்கமரியாளத்தில் எழுதியிருக்கிறார், திருவள்ளுவர் எழுதியிருக்கார், சங்கமரியாளத்தில் எழுதியிருக்கிறார். இது 133 அதிகாரம், 3 பால் இருக்கு, இப்படி எல்லாம் எழுத தேவையில்லாததுல நேரடியா கேள்விக்கே வரலாம். வேணுமெண்டா சங்கமரிய காலத்தில் தோற்றம் பெற்ற 43வது அதிகாரமாக காணப்படும் குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்திலே குற்றங்களை நீக்குதல் பற்றி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. குற்றம் கடிதல் பற்றி முதல் 2 குறள்களினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. செல்வ கழிப்பும் கோபமும் காமமும் இல்லாதவருடைய செல்வங்கள் மேம்பட்ட தன்மையை உடையதாகும். இதனை செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதம் நீர்த்து என்ற குறளினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. அடுத்த குறளினூடாக 2வது குறளினூடாகவும் இவ்விடயமே எடுத்து காட்டப்படுகின்றது. வேண்டுவோர்க்கு பொருள் கொடாமையும் சிறப்பில்லாத மானமும் தகுதியில்லாத மகிழ்ச்சியும் அரசனுக்கு குற்றங்களாகும், அல்லது மக்கள் தலைவனான அரசனுக்கு குற்றங்களாகும். இதனை இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்ற குறளினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. இவ்வாறாக 2 குறள்களினூடாக குற்றங்களாக இவை என அல்ல 2 குறள்களினூடாக குற்றங்கள் பற்றி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இப்படி கேட்கிற கேள்விக்கு விடயத்தை முதலாவதுல எண்ணிக்கை எத்தின தொடக்கம் எத்தின, இப்ப முதலாவது பாயிண்ட் சொல்லுதே பிள்ளையால், இப்ப 1 தொடக்கம் 2 வரையான குறள்களினூடாக குற்றங்கள் பற்றி கூறப்பட்டது. கடைசி முடிக்கேக்க 2 குறள்களினூடாக குற்றங்கள் பற்றி அழகுற சிறப்புற இப்படி எழுதுவோம். இதுல இதை விளங்காட்டி கேளு. இப்ப நான் சொன்னதுல இதை விளங்காட்டி, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ தெரியா, இனி நான் சொன்னது மாதிரி படிக்க தொடங்கு. இதுல இதை விளங்காட்டி கேளு. சார் 2 குறளை வச்சு படிச்சினா போதுமா? ஓ, எதுக்கு இந்த கேள்விக்கு? ஓ, அதுக்கு இந்த இதுதானே, அது கேள்விகள் தெரியாதாக்களுக்கு நீ நான் அடுத்த சொல்லித்தாரன். இப்ப முதலாவது நீங்க குற்றங்கடிதல ஃபர்ஸ்ட் இருக்கா படிக்க தொடங்குங்க, சரிதானே? அப்படி இருக்குது. முதல் சிற்றினம் சேராமை, நான் சொல்லுறத எடுத்து கேள்விகள் தெரியாட்டி நான் சொல்லித்தாரன். குறளையும் பொருளையும் படிச்சுக்கொள்ளும். சிற்றினம் சேராமை 4வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது 4, 9, 10 சொல்லி போட அதை படிக்க தொடங்குங்கோ. நான் அப்படி தேவையன்னா அதுக்கும் விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா பிள்ளைகள்? வேற இனி எதுவும் தேவை தெளிவில்லையண்டா கேளுங்கோ, மிச்சம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? 4வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரத்தை பாடமாக தொடங்கும். சிற்றினம் சேராமை, தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், இது 3ம் இதுவரைக்கும் ஃபைனல்ல வெறியில. அப்ப வெறாததை படிச்சா ஓகே ஆண்டா, அது அடுத்த ஸ்டெப்புக்கு சொல்லி தரும். முதல் வெறாததை படிங்க, பிறகு மிச்சம் பார்ப்போம். ஓகே, சரி பிள்ளைகளா? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே பிள்ளை. தேங்க்யூ சார். ஓகே பிள்ளை.